ஹாய் செலப்ரிட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நல்லபடியாக ஓட்டுலாம் போட்டு வந்தாச்சு. நான் வந்துட்டு இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹாய், எப்படி வெயிலில் சுற்றிட்டு இருக்கோம் பாருங்க. இவங்களாம் என்ன ஓட்டு போடல, நான் வந்து என்னோட கடமையை முடித்து விட்டேன். நாங்கள் இப்போதுதான் சமைத்து கொண்டு பிள்ளை குட்டியெல்லாம் உடனே அப்போ நாளாக எப்படியே பார்க்கலையோ. அவங்க வீட்டில் ஆள் கம்மி. நம்ம போய் நானும் போட்டுட்டு எங்கள் பாட்டியையும் ஓட்டு போட வச்சாச்சு. இப்போ வந்துட்டு என் முனி வந்து கடைக்கு போயிருக்காளா, ஸோ அதனால சவுண்டு வர பாப்பா. இங்கே வந்திருக்கோம் ரம்யாக்கா வீட்டுக்கு வந்துட்டு மருதாணி இருக்கவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போவோம். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். மேடம் எப்படி நிற்கிறோங்க, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன விலாகுன்னு தெரியல, ஏதோ எடுக்கிறேன், எப்படி வருதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் விலாக் பார்ப்போம். தலைவாணி என்ன தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ மனிசே போவிழ்த்தாளோ பொன்மணி தாளேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது. வேண்டாயா எனக்கு லெமனு. அம்மா வந்து பூ கொடுத்தாங்க. மேடம் பாருங்க, நீ அந்த சேர்ல ஏறி நில்ல, அப்பதான் தெரியவ. என்னையும் காமிங்க, நீங்க பாருங்க, நாங்க வருவோம். யாருக்கு பாப்பா ஓட்டு போடணும் இன்னைக்கு? விஜய் சிம்பிள் இல்லையா? என்ன சொல்ல, கோன் போட்டு வச்சிருக்க, அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஹாய், ஓட்டு போட்டுருங்க. எஸ், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து மனசு வச்சு போடுங்க. இந்த ஓட்டு தான் 5 வருஷம் இருக்கும். ஆமாம், அவங்க கூட தான் நம்ம குப்பை கொட்ட போகிறோம். நம்ம நாடை வந்து கடை கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்தது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்த்து யோசிச்சு ஓட்டு போடுங்க. யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா சரி. இவங்களுடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னாவே தெரியும் யாருக்கு போடணும். ஆமாம், நாளாக காலையில் 8 மணிக்கெலாம் போட்டுட்டு வீட்டுக்கு வரணும். மேடம் இனிமேலே போகிறாங்க, கூட்டமாக இருக்கான். ஸோ அதனால இனிமேலே போகிறாங்க. இங்கே மருதாணிலாம் பறிச்சுட்டு அப்புறம் நம்ம முனிஸ் வீட்டுக்கு போகலாம். என்னம்மா வெயில் அடிக்குது, சரி எனக்கு எரிச்சலாக வருதுங்க. இதுக்கு இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு தெரியல, என்ன நினச்சேன்னு தெரியல. டக்குன்னு எங்கள் பாட்டியை போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு திரும்ப நான் டக்குன்னு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். எவ்வளோ காமி பறிச்சிட்டியா? நிறைய பறிச்சிட்டா பாருங்க. சரி வாங்க, நம்மளும் பாப்பா கூட ஹெல்ப் பண்ணலாம். என் பைக்கு என் வீட்லேயும் வெயிலில் நிற்கிது, இங்கேயும் வெயிலில் நிற்கிது. என்னோட ஸ்கூட்டி என்னையா? அது என்னது? அது வேண்டாம். நாங்கள் இப்போ மருதாணி பறிக்க போகிறோம், பாருங்க. ஓகே ஓகே, நம்ம இப்போ வந்து மருதாணி எல்லாமே கீழே இருக்கும். கீழே உட்காந்து இந்த சைடு பார்த்தா இந்த பக்கம் பின்பக்கம் ரம்யா இந்த சைடு ஆள் இல்லாம கால் சொல்லுது. அங்க போய்க்கோ. மருதாணி வைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. முனி வீட்டில் கத்துற நாய் இங்கே கேட்குது. முனி வீட்டில் கத்துற நாய் இங்கே கேட்குது. எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்துருக்காங்களா? அவங்ககிட்ட ஓட்டு போட சொல்லி விளையாட்டுக்கு ஆள் கிடைச்சிச்சு. யார் ஓட்டு போடணும்? விஜய்க்கு போட முடியாது, எனக்கு பிடிக்காது. எல்லா பிள்ளைகளும் விஜய் விஜய் விஜய். எங்கள் அம்மாட்ட, எங்கள் அப்பாட்ட, எங்கள் பாட்டிட்ட எல்லாத்தையும் என் பிள்ளை அழுகு சொல்லியிருக்கான் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அழுதுட்டாப்ல வீடியோ போடுவேல. ஆமாம் வாங்க, நான் தான் வரியா உள்ள வரியா பாப்பா குடி. நான் திடீர்னு வந்தேம்மா, யோசிச்சே வரல இங்கே வரணுன்ட்டு. நான் டக்குன்னு வந்துட்டேன். வரியா பாப்பா? அது முனி வீட்டில் அந்த பாப்பா தான் போர் அடிச்சுட்டு இருக்குது. அதை இவ்வளோ கூட்டி போய் அங்கே தான் விட போகிறேன். வரியா? அதே காயா ராகம்பா எங்கள் வீட்டுக்கு வரணும்ல. என்னையா பூவா உங்கள் வீட்டில் தான் இந்த இருக்கால. அந்த இப்போ சாயந்தரம் கிளம்பிடுவாங்க. இந்த ஒருத்தி இருக்கால பெரிய. என் பிள்ளைக்கு தான் விளையாட ஆள் இல்லை. ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாமாவுக்கு. டாட்டா சொல்லிடு. சரி ஓகே, நம்ம பறிச்சுட்டு
பார்ப்போம். சரியா? எங்க மாமா நீங்களா ஆட்டோவே எடுக்கணும். எடுக்கலையா? ஃபர்ஸ்ட் மாமா ஆட்டோவே எடுக்கலையா? என்னது மாமா போட சொல்லியா? போட மாட்டாங்களா? கண்டிப்பா போடுவீங்க. பின்னாடி உட்காந்து கொடி. சொல்லுங்க. எல்லாரையும் நம்ம டிவிக்கே கோடி போட வச்சுட்டோம். போட்டுருங்க. மருதனி காமிங்க. இங்க பாருங்க, இவ்வளோ நேரம் பறிச்சு இப்படி தான் பறிச்சிருக்கேன். பாருங்க மங்கி எப்படி 3 மங்கி உட்காந்துருக்கு பாருங்க. அது மாதிரி உட்காந்துருக்கோம். இந்த ஒண்ணு, இந்த ஒண்ணு, இந்த ஒண்ணு, மொத்தம் 3. என்னதியா? சரி சாப்பிடு. இலைக்கு முன்னாடி நல்லா இருக்கு. மருதாணி பிடிங்கிட்டு இருப்பேன். இப்படி எல்லாம் புடுங்கணுமான்னு நினைக்கிறீங்களா? வேணுமே. அப்புறம் என்ன செய்ய? எப்படி உட்காந்துருக்கோன்னு பாருங்க. ஆமா, நான் கேட்கணும். இங்க பாருங்க, நாங்க செடிக்குள்ள உட்காந்துருக்கோம். ரம்யா அக்கா வீட்டுக்கு முன்னாடி நல்லா செடியா இருக்குமா, அந்த நிலையில உட்காந்து மருதாணி செடிக்கு ஊடால உட்காந்துருக்கோம். அங்கிட்டுலாம் கொய்யாப்பழம் இருக்கு, கொய்யாப்பழம் செடி இருக்கு, செம்பருத்தி இருக்கு, ஒயிட் செம்பருத்தி. கத்தாழைய போய் நீங்களாம் முடிக்கு நல்லா தேய்க்க வேண்டியதானக்கா? எடுத்து நான் தேய்க்க மாட்டேன், பசங்க தேய்ச்சி விட்றாங்க. அம்மா ஒரு ஹேர் ஆயில் தனியா பண்றாங்க. ஆமா பாருங்க, வெயில் அடிக்குது, கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்காது, பாத்துக்கோங்க. எப்படி என் மகளுக்கு முடிக்கு என்ன டிப்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, கேட்டீங்கல்ல, சொல்லுங்கக்கா ஏதாவது. முடிக்கா? ஆமா, முடி வளர்றதுக்கு முடிக்கு எங்களோட சீக்ரெட் ஹேர் ஆயில் இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க லான்ச் பண்ணுவோம். இன்னும் கொஞ்ச நாள்ல லான்ச் பண்ணுங்க. இப்போதைக்கு ஏதாவது 1-2 சொல்லுங்க. கத்தாழை போட்டு தேய்ங்க. கத்தாழை போடலாம். அப்புறம் வந்துட்டு வெந்தயம், கத்தாழை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஒரு 1 மணி நேரம் தலையில ஊற. ஒயிட் செம்பருத்தி, வெங்காயம், கற்றாழை, அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம். ஏய், என்னடி பண்ற? கோமாளி ஆக்குறியா நீ? காதுல வைடி. இது காதுல வைப்போங்க, லூஸ் மாதிரி. இங்க பாருங்க, என்னையவே கோமாளி ஆக்கிட்டாங்க. ஆமா, இவதாங்க பாடா படுத்துறா என்னைய. எல்லாரையும் அப்படிதான் பண்ணுவா. நான் தாங்க உங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏய், உனக்கு சூடு பிடிக்க போகுதுடி. பைத்தியக்காரி புதுசா என்னமோ ஆரம்பிக்கா. சரி, வெயில் அடிக்குது, நாங்க உள்ள போறோம். உள்ள போறேன்னா நான் வீட்டுக்கு போறேன்னான்னு தெரியல, பாப்போம். இந்த மரணி எப்படிங்க? நான் எந்திரிச்சுக்கிறேன். ஐயோ, என் முடி என்ன பண்ற? பாருங்களேன், இவ இதுக்குதான் நான் முடிய விரிச்சே போடக்கூடாது. என்ன பண்ற பாப்பா? தடப்பு நிக்கிறேன். உனக்கு பின்ன தெரியுமா? என் பிள்ளைய தான் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். நான் இங்க வரணும்ன்ற ஐடியாவே இல்லையா, திடீர்னு வந்ததுனால அவளை கூட்டிட்டு வரல. இப்ப என்ன சொன்னா திரிக்கி வச்சுக்கிட்டு இருக்க? சரி வாங்க, வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, நம்மளும் போலாம். போயிட்டு பார்ப்போம். இப்போ வந்துட்டு ரம்யாக்கா வீட்டில் இருந்து, இது வந்து மருதாணி. ரம்யாக்கா வீட்டில் இருந்து நாங்கள் காஃபி நைட்டு வந்துடும். முனி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கேயும் பாருங்களேன், அங்கே பாருங்க, வாசல்ல ஒரு விநாயகர் இருக்கா, பின்னாடி விநாயகர் இருக்கு, இங்கே ஒரு பூ இருக்கு. எனக்கு இது மாதிரி தான் இருந்தா பிடிக்கும். என்ன, ஆதார் கார்டு, அந்த ரிசிப்ட், ஓட்டர் ஐடி. இந்த சடைக்கு இந்த பூ செட் ஆகுதா? இப்போ வந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஹாய் செல்லக்குட்டி. யார் சொல்லி தருவா உனக்கு? அப்படி அக்கா தான் பாப்பா. சரியா வாயடிக்கிறாங்க. மேடம் ஓட்டு போட கிளம்பிட்டாங்க. நான்லாம் போட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. கொஞ்சம் இந்த வீடியோ வந்து என்னைக்கு வருதுன்னு தெரியல. நாளைக்கு தான் வரும். இன்னைக்கு வந்து ஈவினிங் எடிட் பண்ணி போட முடியாது. போட்டெல்லாம் எல்லாரும் போட்டு முடிச்சிருப்பீங்க. என்ன சொல்றது, போட்டதுக்கப்புறம் என்ன சொல்ல, ஒன்றும் சொல்ல முடியாது. ஓட்டு போட்டேக்கா. நான் தான் ஆட்டி விட்டாள். இப்பதான் வெயிலா இருக்குதுன்னு இப்பதான் கிளம்புறோம். இப்போ போறாங்க வெயில்ல, 12:30 போறாங்க. என் ஃபேனுக்கு என் ஃபோனு யாரும் அவங்களுக்கு பிடிங்கிட்டு போக போறாங்க கலாவுக்கு பின்னாடி. ஏய் மண்டை, இதை என் மூத்த பொண்ணு நாம வந்துட்டு எங்க படத்துக்கு போகையில ஒரு vlog போட்டோம்ல, அதுல வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, இப்ப போயிட்டு வீட்டுல போயிட்டு நம்ம அழகு பிள்ளைய பார்ப்போம். அவங்க நமக்கு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு.
பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட போகிறோம். பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஹாய், எல்லோரும் ஓட்டு போட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே இப்போது ஓட்டெலாம் காலையிலே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு அக்கா வீட்டுக்கு, ரம்யா அக்கா, முனிஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையுமே சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. செம்மையாக வெயில் அடிக்குது, ஒன்றுமே முடியல. இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன். பாப்பா எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூங்க போகிறேன். அப்புறம் வந்துட்டு ஓட் போடுறதுக்கு அவங்க வேறு ஊருக்கு போயிருக்காங்க. பார்ப்போம். நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வெயிலில் வந்து எங்கேயும் வெளியில் போகாமல் ரொம்ப ஓவராக இருக்குது. எங்களுக்கு தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாத்துக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. ஓகே, இந்த vlog வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஜாலியாக இருந்ததெல்லாம் எடுத்திருக்கேன். எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல. நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா, பாய்.